Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டிஃபரண்டான சட்னிங்க. சுட்ட சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 6 சின்ன வெங்காயம், முழு பூண்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டவ் மேல ஒரு கம்பி வச்சு இப்படி சுட்டு எடுத்துக்கிறேன். அடுப்பு இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ங்கிறதுனால மேலே கம்பி வச்சு சுட்டு எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், எல்லா பக்கமும் பெரட்டி இந்த மாதிரி இந்த அளவுக்கு சுட்டு எடுக்கணும். நமக்கு வந்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட தோல் ஈஸியாக உரிக்க வந்துடும். அந்த மேலே இருக்கிற கருப்பு எல்லாத்தையும் நீக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நம்ம நீக்கிடணும். இப்படி நம்ம செய்யும்போது நமக்கு சட்னி நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இந்த அளவுக்கு உரிச்சாச்சு. முக்கியமாக நம்ம பூண்டு சேர்க்கும்போது காரம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் சுட்டதுக்கப்புறம் அதோட வாசனையே சூப்பராக இருக்கும். சட்னிக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே உரித்து எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஆறிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளாக எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸில் புளி சேர்த்துக்கிறேன். இப்போது இதெல்லாம் நல்லா ஒரு மாதிரி பொன்னிறமாக வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 7 சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் பூண்டையும் நான் உரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு உரித்து எடுக்கணும். பாருங்கள், எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இந்த கருப்பு அங்கங்கே கொஞ்சம் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் எல்லாத்தையும் நீக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே வெந்திருக்கு, அதனால் இதை நம்ம வதக்கவும் தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாமும் ஆறிடுச்சு. நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் அந்த வதக்கின மிளகாய் இது எல்லாத்தையுமே அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த சட்னி. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கடைசியாக தாளித்து சேர்த்துக்கிறேன். இது இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.